Hey guys, welcome back to the channel. So in the video வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து beginners budget best camera வந்து நீங்க எப்படி சூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ரைட்டாவே வந்து கேமரா மாடல் வந்து டைரக்டா சொல்லி இது வாங்க அது வாங்கன்னு சொல்லாம வந்து பர்பஸ் உங்களுடைய பர்பஸ் என்னவோ அந்த பர்பஸ்ல எது பெஸ்ட் பட்ஜெட் கேமராங்கிறத வந்து சூஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ ஜானர் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணணும் முக்கியம். ஏன்னா nowadays YouTube வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோ ஜானர் போறதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு क्वेश्चन நான் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹெவி டெசிஷன் வந்து கம்ப்யூட்டர் இருக்கா? உங்கள்கிட்ட ஒரு நல்ல எடிட்டிங் கம்ப்யூட்டர் இருக்கா? டெஸ்க்டாப்னா வந்து i5 ப்ராசஸர்லேருந்து ஒரு 8GB ரேம், ஒரு லேட்டஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2GB 4GB இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஜானருக்குள்ளே போகலாம். இது எதுவுமே இல்லைன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வாங்குங்க. கம்ப்யூட்டரை வாங்கிட்டு லேப்டாப்போ மேக்கோ டெஸ்க்டாப்போ வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜானருக்குள்ளே வரலாம். இல்லைனா நான் வீடியோ வாங்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணுறது தான் மெயின் ஒர்க்கு. ஷூட் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு 10-20% ஒர்க்கு தான். எடிட்டிங்கில் தான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இது வாங்கிட்டு அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு வந்து பட்ஜெட் இல்லாமல் போகலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், கம்ப்யூட்டர் இருந்தால் வரலாம், கம்ப்யூட்டர் இல்லைனா வாங்கிட்டு வாங்க. த ஃபர்ஸ்ட் பர்பஸ் வந்து vlogging. நிறைய பேர் வந்து vlogging பண்ணுறோம். ஓகே, என்ன மாதிரியான vlogging? ட்ராவல் vlog, ஃபுட் vlog, டெய்லி vlogs, இந்த மாதிரி vlogging, அவுட்டோரில் vlogging. ஸோ இந்த மாதிரி vlogging பண்ணுறவங்களுக்கு என்ன கேமரா? அதுக்கப்புறம் ட்ராவல் ஃபிலிம்ஸ், ட்ராவல் vlogging, ட்ராவல் வீடியோஸ் வேறு, ட்ராவல் ஃபிலிம்ஸுங்கிறது வேறு. கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரெண்ட் ஜானர். பட் அது இதுக்குமே வந்து கேமராஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும் நான் ஐம் திங்கிங். அதுக்கப்புறம் ஃபேமிலி vlogging. நான் நிறைய சேனல்ஸ் பார்த்துட்டேன். ஃபேமிலி vlogging வந்து ஹெவியாக வந்துட்டுருக்கு. ஃபேமிலிக்குள்ளே vlog பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரி பெரிய கேமராஸ் வந்து கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஃபேமிலிக்கு. அடுத்து வந்து தட் இஸ் யூடியூபர். இது என்னடா புது ஜானர்னு கேட்டிங்கன்னா வந்து இதுவும் ஒரு ஜானர் தான். யூடியூபருங்கிறத நான் என்ன மாதிரி ஜானர் சொல்கிறேன்னா வந்து இப்படி இன்டோரில் வந்து ஒரு லைட் செட்டப்லாம் வச்சு பேசுகிற ஒரு ஜானர். இந்த ஜானருக்கு வந்து என்ன கேமரா இருந்தால் லாங் டைம் அப்படி சூட் ஆகும். ஸோ இந்த 4 ஜானரையும் பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் vlogging சொல்லியிருந்தால ட்ராவல், ஃபுட்டு, லைஃப் ஸ்டைலு. ஸோ இந்த மாதிரி அவுட்டோரில் போய் vlog பண்ணுறது. ஸோ இந்த கேமராக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து Canon 200D 250D. நான் ஆல்ரெடி ட்ராவல் ஃபோட்டோஸுக்கு சொன்ன ஒரு ஜானர் தான். ஏன் சொல்கிறேன்னா வந்து வீடியோஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் தேவை வந்து அந்த ஆட்டோ ஃபோக்கஸ். கெனானில் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், சோனிலே இருக்கும். பட் அது வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வரலை. சோனியில் வீடியோவில் மைக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்கிற மாதிரியானது போனோன்னா ப்ரைஸ் எகிருது. சோனி A6300 64W மாதிரி போகுது. 6000 மைக் ஆப்ஷனில். ஸோ அதனால் அதை நான் சூஸ் பண்ணல. கெனானில் இதுதான் வந்து பெஸ்ட்டு கேமரா. இதில் மைக் மாட்டிக்கலாம், ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. வைட் ஆங்கிள் 11-18mm ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்கும். கெனான் 11-18mm அதுவும் கொஞ்சம் வந்து சிப் தான். ஸோ கெனானில் வந்து எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ மைக் மாட்டிட்டு, வைட் ஆங்கிள் மாட்டிட்டு, கெனான் மாட்டிட்டு இப்படி வந்து சூப்பராக vlogging பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் ஃபுட்டும் கவர் பண்ணிடலாம். அவுட்டோரில் என்ன பண்ணலாம், ஆல்மோஸ்ட் ஈஸி நீஸ்டட் மாதிரி ஒரு vlog பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் உங்களுடைய கோ டு கேமரா. தென் ட்ராவல் ஃபிலிம்ஸுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுற கேமரா வந்து சோனியில் தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னு நான் சொல்கிறேன். சோனியில் A6000லேருந்து A6600 வரைக்கும் நிறையா நம்பர்ஸில் வந்து கேமரா இருக்குது. ஸோ இதில் என்ன வேணால் வாங்கலாம். இது ஏன் வந்து ட்ராவல் ஃபிலிம்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்? ட்ராவல் ஃபிலிம்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து கலர் கிரேடிங். இது ஒரு தனி ஜானர். கலரிஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்த சீன்ஸை வந்து அது ஒரு தனி வைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து கலர் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தேவை வந்து இந்த ஃப்ளாட் கலர் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. நிறையா கோடெக்கில் டிஃப்ரெண்ட் கோடெக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சோனியில் தான் இருக்கும். இந்த மாதிரி கேமராஸில் வந்து கன்ஃபார்மாக வந்து இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோடெக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கலர் கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஹெவியாக இருக்கும். நல்லா வந்து பண்ணலாம். மற்ற நார்மல் வீடியோஸில் வந்து நீங்கள் கலர் ஒர்க் பண்ணுறப்ப இந்த கலர் நகட்டுறப்ப அந்த கலர் டிஸ்டர்ப் ஆகும், அது பக்கத்து கலர் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த இதில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வந்து உங்களால் செய்ய முடியும். ரெண்டாவது பர்பஸ் என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த இன்டர்னல் ஸ்டெபிலைசேஷன் சொல்கிறோம்ல. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கேமரா எந்த இதுலேயும் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் இருக்காது. அதுக்காக GoPro லெவலில் வந்து இந்த சோனியில் இருக்கும்னு நான் சொல்லலை. நல்லாவே ஒரு ஸ்டெபிலைசேஷன் வேணும். ஏன்னா ஃபிலிம்ஸுக்கு அதுதான் தேவை. ஏதாச்சும் ஒரு ட்ராக்கிங் ஷாட் பண்ணுவோம், கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம், கொஞ்சம் பேன் பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்லைட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து சோனி வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், வைப்ரேஷனும் நல்லாவே இதாகும். அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ், சோனியோட ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஐ ஆட்டோ ஃபோக்கஸ்னு ஒரு ஆளை கிட்ட வச்சுட்டு நீங்கள் எப்படியே நாங்கள்டாலும் ஐலேயே அப்படியே ஃபோக்கஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கப்பவே அப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ட்ராவல் வீடியோஸுக்கும் ட்ராவல் ஃபிலிம்ஸுக்கும் இதான் டிஃபரன்ஸ். ட்ராவல் வீடியோஸ் வந்து கொஞ்சம் அமெச்சூரிஷாக என்ன நடக்குதோ ஒரு ரியலாக காமிக்கிற மாதிரி இருக்கும். ட்ராவல் ஃபிலிம்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மிகைப்படுத்தி காமிக்கிற மாதிரி இருக்கும். கலர்ஸ், இந்த வைப்ஸ் எல்லாம் போட்டு, மியூசிக் எல்லாம் போட்டு, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். ஓகே, இந்த ஜானரில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட வரும். ஸோ அதனால தான். தென் த தேர்ட் ஜானர் வந்து ஃபேமிலி vlogging.
ஓகே, ஃபேமிலி vlogging வந்து நான் சஜஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் கேமரா வந்து Canon G7X Mark 2 ஆர் Mark 3 ஏதாச்சும் வாங்கிக்கோங்க. 40,000 ப்ளஸில் இருக்கும் பட்ஜெட்டு. ஓகே, இந்த கேமரா ஏன் சொல்கிறேன்னா வந்து ஃபோனோட எப்படி இது வந்து பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமராவில் இருக்கிற மைக்கு, அதுக்கப்புறம் இந்த கேமராவில் சென்சர் சைஸும் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் இது வந்து DSLR கிடையாது, இதில் வந்து லென்ஸ்லாம் மாற்ற முடியாது. இவ்வளோ பெருசாக தான் இருக்கும், கேமராவே இவ்வளோ தான் இருக்கும். சிம்பிளாக வந்து பையில் வச்சுட்டு போயிடலாம். ஃபேமிலியில் என்ன நடந்தாலும், என்ன ஒகேஷன் என்ன நடந்தாலும் டக்குன்னு ஒன் கிளிக் தான், டக்குன்னு ரெக்கார்ட் ஆகும், ஸ்டாப் ஆகும், எல்லாமே போட்டு ஸ்பீட் எடிட் பண்ணலாம். அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீ இப்படி வச்சு எடுக்கிறப்ப வந்து உங்களோட ஃபேஸ் வந்து அப்படியே ஃபோக்கஸாக, இந்த பேக்ரவுண்டில் ப்ளர்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வந்து இந்த கேமரா வந்து ஈஸியாக நடக்கும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக ஃபோன்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். வேறு எந்த கேமராவுக்கும் போகாதீங்க, ஃபோனில் போங்க, இல்லைனா ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கேமராஸ்க்கு வந்து. தென் இந்த லாஸ்ட் ஜானர் யூடியூபர். ஓகே, இந்த ஜானர் வந்து நான் எதை வச்சு இந்த ஜானர் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டோரில் வச்சுட்டு நான் இப்போ பேசிட்டு இருக்கேன், இது ஒரு யூடியூப் ஜானர் தான் வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இதுக்கு வந்து முக்கியமான தேவை வந்து ஃபேஸில் வர லைட்டு, ஆடியோ ரெக்கார்ட் ஆகிறது. இந்த கேமரா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், அதாவது இன் ஃபியூச்சரில் வந்து நிறைய மாட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு என்ன கேமரா நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இதுக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடுறேன். Canon M50. ஓகே, இந்த கேமரா வந்து நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, அகைன் திஸ் இஸ் மிரர்லெஸ் Canon. as we already know, ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் செட் பண்ணிட்டு இப்படி உட்காந்து பேசியிருந்தீங்கன்னா போதும், உங்களோட ஃபேஸ் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸில் இருக்கும். நீங்கள் கிட்ட வந்தாலும் ஃபோக்கஸில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற கேமராவில் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. நான் வந்து அதில் தான் நான் நகலாமல் பேசிகிட்டு இருக்கேன். இது அந்த கேமராவில் இருந்தீங்கன்னா நீங்கள் நகண்டு பேசிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன் வந்து, ரீசேல் வேல்யூ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா திருப்பி விற்கிறப்போ நல்ல காசு விற்கலாம். ஸோ அதனால் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் கேமரா, கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயராக நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, இல்லைனா நீங்கள் வந்து பிகினர்ஸ் லெவலில் இருக்கீங்கன்னா நான் சொல்கிறது வந்து ஃபோன் தான். ஜஸ்ட்டு ஃபோன் வச்சுட்டு மேலே ஒரு மைக், இல்லைனா இங்கே ஒரு மைக்கை மாட்டிங்க, போயால் லெவலியர் மைக் இதெல்லாம் மாட்டிட்டு சூப்பராக ஒரு யூடியூப் சேனலை வந்து சூப்பராக செய்யலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல கேமரா வந்து இன்னத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து சீரிஸோட செகண்ட் வீடியோ. மொதல் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் வந்து, ஒரு ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிற ஜானர்ஸில் லிஸ்ட் பண்ணி அந்த பர்பஸ் பேஸ்டாக வந்து கேமரா வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மொதல் வீடியோ இருக்குது. மோரோவர் வந்து இந்த போனஸ் டிப்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒரு சில ஃபோட்டோகிராஃப்ஸ், ஒரு சில சார்ட்ஸ்லாம் வந்துச்சுல, அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் அது பார்க்கலன்னா வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவில் போய் பாருங்கள். லிங்க் வந்து கீழே இருக்குது, ஐ பட்டன்லேயே வரும், கிளிக் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். மோரோவர் கேமராஸ் வந்து எப்படி வாங்குறது, ஆன்லைனில் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வந்து எப்படி வாங்குறது, அப்புறம் வந்து ஷாப்ஸில் எங்கே வாங்குறது. நீங்கள் வந்து ஒருவேளை சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் எந்த மாதிரி ஷாப்ஸில் வாங்கலாம், ரெக்கமெண்டட் பிளேசஸ், ஃபோன் நம்பர்ஸ், ஆல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை காமிக்க நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்டே கனெக்டட் பை சப்ஸ்கிரைபிங் டு திஸ் சேனல். That's it guys. Bye bye.